தமையா அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள கோடிக்கணக்கான ஹவுஸ் ஒய்ஃபோட லைஃபே இருக்குது. இது எப்படிங்கிறது ஒரு ஒரு சிம்பிள் ப்ராடக்ட்லேருந்தே உங்களுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். இப்போது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஒன்று பண்ணுறீங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பேசிக்காகவே நல்ல குவாலிட்டியாக பண்ணணும். இது வந்து ஒரு குழந்தைங்க சாப்பிட்ற ப்ராடக்ட்லேருந்து ஆரம்பித்து ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும், அது ஒரு டெக்னாலஜி பேஸ்டு ப்ராடக்டாக இருக்கட்டும், எந்த ப்ராடக்டாக வேணால் இருக்கட்டும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் அடுத்தடுத்த ஸ்டேஜ் வரும் அப்படின்னா, இப்போ என்னோட ப்ராடக்ட் இருக்குது. நான் சிம்பிளாக வந்து ஒரு ஒரு கிராமத்தில் பண்ணுறேன். என்கிட்ட ஜிஎஸ்டி கிடையாது. அப்போ நான் ஜிஎஸ்டி எடுத்து தான் வந்து இது பண்ண முடியுமா? என்னோட ப்ராடக்ட் இருக்குது. பட் எனக்கு வந்து பேக்கிங் சொல்யூஷன் கம்ப்ளீட்டாக தெரியாது. இதை வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு காமர்ஸ் பிளாட்ஃபார்முக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? என்னோட ப்ராடக்ட்டுக்கு எப்படி நான் ஃபோட்டோ எடுக்கணும்? என்ன மாதிரியான டெக்னிக்கல் விஷயங்கள் வேணும்? எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் எப்படி எடுக்கணும்? கவர்மெண்ட்கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துக்கணும்னா என்னோட ப்ராடக்ட்டுக்கு நான் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ இந்த மாதிரியான பேசிக் விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ண அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, எப்படி வந்து ப்ரைசிங் ஃபிக்ஸ் பண்ணணும்? யார்கிட்டலாம் வந்து ப்ரைசிங்க்கான கம்பேரிசன் நான் அடுத்த ஸ்டேஜ் எப்படி எடுத்துகிட்டு போகணும்? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 1000 டவுட் இருக்கும் உங்கள் ப்ராடக்ட்டை அடுத்த லெவல் சக்ஸஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தமையாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். உங்கள் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும், ஸோ உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணியிருப்பீங்க. அதோட குவாலிட்டி, அதாவது நல்லா பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணணும், ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்டை கொடுக்கணுங்கிறது தான் உங்களோட ஆம்பிஷனாக இருக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு கைடன்ஸ் தேவை அப்படின்னா, பேசிக்காகவே அந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் நல்லா இருக்கா, அந்த ப்ராடக்ட்டோட கம்ப்ளீட் பேக்கேஜிங் சொல்யூஷன் பண்ணி டோர் டெலிவரி போய் கஸ்டமருக்கு ரீச் ஆகிற வரைக்கும் இருக்கிற என்டையர் கனெக்டை வந்து எப்படி பண்ணணுன்றது தெரியாது. இப்போ உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா, இல்லை ஜிஎஸ்டி எடுக்கணுமா, எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் இருக்கா, இல்லை உங்கள் ப்ராடக்ட் எந்த கேட்டகரியில் வருது, அது எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்டாக இருக்கலாம், ஒரு ஹோம் யூஸ் ப்ராடக்டாக இருக்கலாம், ஃபுட் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், எந்த ப்ராடக்டாக வேணால் இருக்கலாம். பட் அது எந்த கேட்டகரியில் இருக்குது? ஒரு காமர்ஸ் பிளாட்ஃபார்முக்கு அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற பட்சத்தில் காமர்ஸ்க்கு நான் வந்து எப்படி அதை டெக்னிக்கல் ஃபோட்டோகிராஃபிலேருந்து மாற்றி அதோட டிசைனு கண்டென்ட் இதெல்லாமே போகணும். இது வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கும் இந்த டியூரேஷன், இது சப்போர்ட்டிவாக கரெக்டாக உங்களுக்கு யார் பண்ணி தருவாங்க? ஸோ இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அடுத்த லெவல் லோக்கல்லேருந்து குளோபல் மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவையான 100 விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல தமையா உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் உங்ககிட்ட பேசுவாங்க. எந்த ப்ராடக்ட்டு, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வருது. செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ணுறீங்க, இன்னொரு பிராண்டில் நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், இல்லை நான் என்னோட பிராண்டில் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன், எங்கிட்ட இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இந்தந்த விஷயங்கள்லாம் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு லெவல் கன்சல்டேஷன் முடிச்சு காமர்ஸ்க்கு வர்றதுக்கு எனக்கு இதெல்லாம் வேணும் இப்படிங்கிற செக்லிஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் உங்ககிட்ட கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ பேசிக்காகவே எங்ககிட்ட ஒரு ஸ்டாண்டர்டான செக்லிஸ்ட் இருக்கும். உங்கள் ப்ராடக்ட் அதில் எதில் மேட்ச் ஆகுதுன்றதை நாங்கள் பார்ப்போம். ஸோ அதில் ஒரு க்ரைட்டீரியா இருக்கும், இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா இல்லையாங்கிறது. இந்த ஸ்டேஜை தாண்டினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் காமர்ஸ்க்கு உள்ளே வரீங்க, உங்கள் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் தான் சேல்ஸுக்கு தேவையான அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம ட்ராக் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் தமையாவோட ரிஜிஸ்ட்ரேஷனை 2 விதமாக புரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது, நாளை காலையில் உடனே அதை வந்து காமர்ஸில் பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணி சேல்ஸ் பண்ண முடியுமானா, அந்த அளவு எக்யூப்டாக தேவையான டீட்டெயில் நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கீங்க அப்படின்னா எங்கள் காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, உங்கள் ப்ராடக்டை பேசிக்காகவே எந்தெந்த க்ரைட்டீரியாவில் இருக்குது, எப்படியெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எந்த அளவு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்ற ஃபஸ்ட்டு லெவல் கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணிக்கணும். அப்போ தான் தமையாவோட டீமுக்கும் உங்கள் ப்ராடக்ட்டுக்குமே எந்த லெவலில் வந்து எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். அது ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், எஃப்எஸ்ஐ லைசன்ஸாக இருக்கட்டும், உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து பல்காக எப்படி கொடுக்க முடியும், ப்ரைசிங் என்ன நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க என்ற பேசிக் செக்லிஸ்ட் எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் உங்ககிட்ட பேசுவாங்க. இந்த கன்சல்டேஷனை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, இந்த செக்லிஸ்ட்டை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீங்கள் தாண்டிட்டீங்கனாலே கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக காமர்ஸில் அப்லோட் பண்ணலாம், அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடியும். அடுத்தது சேல்ஸை புஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது காமர்ஸ் டீம் உங்களுக்கு கைட் பண்ண ஆரம்பிப்பாங்க.